உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலே நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும், தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஓகேவா? ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தர்ம காரியம், தர்மம் செய்ய மறக்க கூடாது, நன்மை செய்ய மறக்க கூடாது. இந்த 2 விஷயங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தேவன் பேரை சொல்லி பணத்தை வாங்கி நாம நம்ம வீட்டுல வைக்க முடியாது. அது இரத்த நிலம். ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை, அதாவது சரியா அவர் சொன்னபடி செய்யறவங்களுக்கு அவர் எப்படி இருக்காருன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, அதனாலதான் அவர் சொல்றாரு இந்த சிறியவர்கள்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டோடைய வார்த்தையை முழுவதுமா கீழ்ப்படுகிறாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தலர்கள் கூட, அவங்க அப்போஸ்தலர்களும் அந்த அந்த நேரத்துல ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட கூட ஒரு நிலமும் ஒரு காணியாட்சியும் ஒரு பொருளும் இல்லை. எல்லாத்தையும் ஊழியத்துக்கு செலவு பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? சோ இப்போ எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னா, தேவன் ஏற்கனவே என்ன பண்ணாருன்னா தீர்க்க தரிசனமா அவங்களுக்கு சொல்லியிருந்தாரு. ஏன்னா எருசலேம் அழிக்கப்படும். அப்போ எருசலேம் அழிக்கப்படும் போது அங்க இருக்கிற நிலபுலன்கள் எல்லாமே என்ன பண்ணிரும், அழிக்கப்பட போகுது. அது அவங்களுக்கு உதவாது. அதனால தேவன் என்ன செய்ய சொல்லியிருந்தாரு, நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, வித்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, சமமா பங்கிட்டு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, சமமா பங்கிட்டு கொண்டாங்க. எல்லாருமே அதை செஞ்சாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எருசலேம் அழிக்கப்படும் போது அங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்ல. ஏன்னா அவங்க உலகம் முழுவதும் சிதறி இருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா தோமா கூட அப்ப இந்தியால தான் இருந்தார். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட பதில் உண்டாகும் சொன்னார். அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 ராஜாக்கள் 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். எலியா பஞ்சம் வரும் 3 வருஷம் சொல்லிட்டார். 3 வருஷம் 6 மாதம் பஞ்சம்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் அங்க இவருக்கு என்ன, இவருக்கு சாப்பாடு இருக்காது இல்லையா? அப்ப இவர் என்ன பண்றாரு, கேதாருடைய நதியண்டையில போய் தங்கி இருக்காரு. அங்க உள்ள தண்ணியே குடிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை போஷிக்கும்படியா காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொல்றார். அப்போ 1 ராஜாக்கள் 17:6 காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இப்போ காகம் என்ன பண்ணுது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய மனுஷனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஓகேவா? இதுக்கு ஆண்டவர் பதில் செய்தாராம். இந்த காகத்துக்கு ஆண்டவர் பதில் செய்தாராம். பார்க்கலாமா? யோபு 38:41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? ஓகேவா? அத ஆண்டவர் கேட்கிறாரு. அடுத்தது சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஓகேவா? எவ்வளவு தூரம் தேவன் சொல்றாருன்னா, அந்த காகம் தன்னுடைய தேவனுடைய மனுஷனை போஷிச்சுது. அதனால தேவன் சொல்றாரு, அதோடைய குஞ்சுகளை அவர் போஷிக்கிறாராம். சரி, ஓகே, இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, பக்கத்துல நம்மள சுத்திலும் இந்துக்கள் இருக்காங்க இல்லையா? எல்லாரும் தட்டுல வடை பாயசத்தோட மாடியில நின்னு காக்காவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்கு. எதுக்குன்னு கேட்டா, அதெல்லாம் முன்னோர்களாம். இப்படி எல்லாரும் காக்காவுக்கு விருந்து வச்சிட்டு இருக்காங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்களேன். ஓகேவா? ஏன் அதுக்கு இந்த ஸ்பெஷல் கவனிப்பு? ஏன்னா அது ஒரு நாள் தேவனுடைய மனுஷனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா, முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேதுரு கூடவே அவரை விட்டு பிரியாம பின்தொடர்ந்த பேதுருவை பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போறது யாரு அப்படின்னா, யோவான். சோ அவர் எப்படி சிலுவை வரைக்கும் வந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா?
இப்போ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து ரூத்துக்கு திரும்ப போகலாம். ரூத்ல வந்து என்ன நடக்கும்னா, நகோமியோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, யாரு வருவா? ரூத் வருவாங்க. ரூத் நகோமிய விட்டு பிரியாம கூடவே வராங்க. அப்படி வரும்போது, நகோமியோட ஆலோசனை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? ரூத் கீழ்ப்படுகிறாங்க. அப்படியே கீழ்ப்படிந்து வரும்போது போவாஸ சந்திக்கிறாங்க. இப்போ போவாஸ சந்திக்கும்போது, போவாஸ் வந்து உறவினர் அப்படின்றது தெரியுது. இப்போ உறவினர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ரூத்த திருமணம் செய்யறதுக்காக கேக்குறாங்க. ஓகேவா? இந்த சூழ்நிலையில அப்போ இஸ்ரவேல்ல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யார் அதிகமான உறவின் முறையோ அவங்க தான் என்ன பண்ணணும்? அதிகமான ரத்த சம்பந்தம் உள்ளவங்க அவங்க கிட்ட முதல்ல போய் கேட்கணும். அவங்க வந்து இத மீட்டுக் கொள்றாங்களான்னு கேட்கணும். அவங்க மீட்டுக்கொள்ள மனதா இருந்தா அவங்க கிட்ட குடுத்துறலாம். இல்ல அவங்க மீட்டுக்கொள்ள மனதா இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத மீட்டுக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்த ஆள் வந்து அத மீட்டுக் கொள்ளலாம். ஓகேவா? இப்போ இந்த ரூத்த கல்யாணம் பண்றதுக்கு இன்னொருத்தனும் இருக்கான். உறவின் முறையின்படி இன்னொருத்தன் இருக்கான். யாருக்கு? போவாஸுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இருக்கான். அவன் தான் என்னன்னா சுதந்திரவாளி. சோ இப்ப போவாஸ் என்ன பண்றாரு? அந்த சுதந்திரவாளியை போய் சந்திக்கிறாரு. ரூத் 4:6. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி என்ன சொல்றாருன்னா, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு, ஏற்கனவே அவருக்கு திருமணம் இருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும். நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். ஓகேவா? இப்ப வந்து அவர் போவாஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சுதந்திரவாளி போவாஸ் கிட்ட சொல்றாரு, என்னால மீட்க முடியாது. நீங்களே மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இதுக்கு ஒப்பனையானது யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் கீழே நிக்கும்போது, அவன் வந்து மனிதன் வந்து கீழே நிக்கிறான். தேவகுமாரன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மீட்பின் பணியை துவக்கி இருந்தார். ஓகேவா? இங்க யோவான் என்னால மீட்க முடியாது. ஏன்னா, என்னுடைய ஆத்மாவை காக்க என்னால கூடாது. தேவனே அதை மீட்டுக் கொள்ளுன்னு சொல்லி அவன் கீழே நிக்கிறான். இங்க தேவகுமாரன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மீட்பின் பணியை துவங்கி இருந்தார். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, ரூத் 4:7 மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு. ஓகேவா? உறுதிப்படுத்தக்கூடிய எந்த காரியமும் உடன்படிக்கைன்னு சொல்லப்படும். ஓகேவா? இப்போ ஒரு பொருளை மீட்கணும்னாலோ இல்ல மாற்றிக்கிடணும், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் மாற்றணும் அப்படின்னாலோ அதை உறுதிப்படுத்துறதுக்கு இஸ்ரவேல்லே பூர்வ கால வழக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஓகேவா? அது 4:7 இருக்கு. அந்த வழக்கம் என்ன அப்படின்னா, ஒருவன் தன் பாதரட்சியை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. ஓகேவா? மீட்கிறதிலையும் மாற்றுகிறதிலையும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழட்டி போட்டான். ஓகேவா? இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த சுதந்திரவாளி தன்னுடைய பாதரட்சிய கழட்டி போட்டு என்ன சொன்னாருன்னா, நீர் வாங்கிக் கொள்ளும்னு சொன்னார். ஓகேவா? அப்போ ஒரு ஒரு மாறுதலையும், அதாவது மாற்றிக்கொள்றதுக்காகவும் மீட்கிறதுக்காகவும் என்ன உறுதி பண்றாங்க? எப்படி உறுதி பண்றாங்க அது அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் என்ன பண்ணுவான்? கழட்டி இன்னொருத்தனுக்கு கொடுப்பான். ஒருத்தன் தன்னுடையத இன்னொருத்தனுக்கு கொடுப்பான். இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னு பாருங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஓகேவா? பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஓகேவா? உறுதிப்படுத்தும்படிக்கு மீட்கிறத உறுதிப்படுத்தும்படிக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒருவருடைய பொருளை இன்னொருவருக்கு கொடுக்கிறது இஸ்ரவேலிலே ஒரு வழக்கம். ஓகேவா? தேவன் அதையே என்ன பண்ணாரு? சிலுவையில செய்தார். யோவான் அங்க நின்னாரு. யோவான் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய எல்லாவற்றையும், ஓகேவா, நான் என்ன பண்றேன்? ஏற்றுக்கொண்டு நான் உன்னை மீட்கிறேன். ஓகேவா? நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடையாளமா உன் பாதரட்சி எனக்கு தான்னு கேக்குறாரு.
ஓகேவா? இஸ்ரவேல்ல என்ன வழக்கம்? பாதரட்சியை கழட்டி கொடுக்கணும். சுதந்திர வழி யாருக்கு கொடுக்கணும்? மீட்கிறவனுக்கு பாதரட்சியை கொடுக்கணும். இங்க மீட்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இங்க வந்து பாவத்துக்கு சுதந்திரவாளி யாரு? மனிதர்கள். ஓகேவா? தேவன் எதை கேட்கிறாரு? உன்னுடைய வழிகளை எனக்கு ஒப்புவின்னு சொல்றாரு. உன்னுடைய பாதரட்சியை எனக்கு தா. இனிமே நம்ம யாருடைய சித்தம் மட்டுமே செய்ய முடியும்? குமாரனுடைய, இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய முடியும். சோ நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புவிக்கும் போது நம்மளுடைய ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்வார். ஓகேவா? இதுதான் சிலுவையில நடந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்கள் மேல மரணத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா இந்த உடன்படிக்கை பண்றவன் சிலுவையின் அடியில வந்து நிற்பான். அப்போ சிலுவையிலிருந்து வடிகிற ரத்தம் அந்த மனிதன் மேல விழும். அதனால ரத்தத்தினால காக்கப்பட்ட மனிதர்கள் மேல பிசாசுக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் எந்த வேதனைக்கும் எந்த அசுத்தங்களுக்கும் எதற்கும் இடமில்லை. ஒருவரும் தொட முடியாத அளவு அது மகா பரிசுத்தம் உள்ளது. சோ இப்போ நம்ம 3 பேரை பத்தி பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு மனிதன் தேவனுடைய சிலுவை அண்டையில எளிதில வர முடிஞ்சது. தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள ஈஸியா உள்ள வந்துட்டார். அது யோவான். அவர் உள்ள வந்துட்டார். 2வது பேதுரு. பேதுரு என்ன பண்ணார்னா, அவர் தேவன் மேல பிரியமா இருந்தாலும் அன்புள்ளவரா இருந்தாலும் அவர் பாவம் செய்ததுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு. அவரால் என்ன பண்ண முடியல? நேரடியா உடனே உள்ள வர முடியல. இப்ப அவர் எப்படி தேவன் அதுல இருந்து விடுதலை பண்ணி உள்ள கொண்டு வந்தாருன்னு பார்க்கலாம். இப்ப பேதுருவை என்ன பண்றாரு? தேவன் சந்திக்கிறாரு. எங்கெல்லாம் சந்திச்சாரு? பாவம் செஞ்சப்போ சந்திச்சாரு. அவனுடைய இருதயம் குத்திச்சு, மனசாட்சி அவனை குத்திச்சு, அவன் மனம் கசந்து அழுதான். ஓகேவா? தேவன் உயிர் தெளிந்ததுக்கு அப்புறம் அவனை சந்திச்சாரு. தேவன் அவன் இடத்துல 3 தடவை கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி? பேதுருவே, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? சீமோனே, நீ இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா? 3வது தடவை கேட்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் வந்து அதை கேட்ட உடனே அவன் ரொம்ப என்ன பண்ணிட்டான்? மனம் வருத்தம் அடைஞ்சிட்டான். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீர் அறிவீர். 3 தடவை கேட்கும்போது அவன் 3 தடவை மறுதளிச்சது அவனுக்கு நினைவு வந்தது. தேவன் என்ன பண்றாரு? முதல்ல அவனுடைய இருதயத்தோட என்ன பண்ணாரு? இடைப்பட்டு அவனுடைய இருதயத்துல சமாதானத்தை உண்டு பண்றாரு. ஏன்னா பாவம் செய்யும் போது நம்ம இருதயத்துல சமாதானம் இருக்காது. பாவம் செய்யும் போது நம்ம இருதயம் இருள் அடைஞ்சு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். முதல்ல பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு உடனே தேவன் என்ன பண்றது இல்ல? விடுதலையை வழங்குறது இல்ல. அதுக்கு பதிலா என்ன நடக்கும் அப்படின்னா, இருதயத்தோட நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்துல அவருடைய விடுதலைக்காக காத்திருக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரு? இருதயத்தை தான் முதல்ல சரி செய்வார். அப்பதான் பேதுருவுக்கு முதல்ல தேவன் என்ன பண்றாரு? பாவத்தை உணர்த்தினாரு. அவர் திரும்பி பார்த்து பாவத்தை உணர்த்தினாரு. கேள்வி கேட்டாரு. வசனத்தின் மூலமா தேவன் பேசுவார், தொடுவார். அப்போ கேள்வி கேட்கும்போது அவனுடைய இருதயம் குத்தப்பட்டுச்சு. தேவன் இருதயத்தை என்ன பண்ணாரு? சரி செய்தார். அப்போ அவனுக்கு சமாதானம் உண்டாகுது. இப்போ சமாதானம் அடைஞ்சதுக்கு அப்புறம், தேவனிடத்துல சமாதானம் பெற்று கொண்டதுக்கு அப்புறம் இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 3 முறை எந்த இடத்துல தேவனை மறுதளிச்சாரோ அதே இடத்துக்கு 3 முறை திரும்பவும் கொண்டு செல்லப்படுற. நீங்க அப்போஸ்தலர்கள்ல வாசித்தீங்கன்னா பேதுரு 3 முறை என்ன பண்ணுவாருன்னா அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவார். முதல்ல பிரதான ஆசாரியனுடைய தேவாலயத்துல பிரதான ஆசாரியர்கள் வந்து அவங்கள பிடிச்சு காவல்ல வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள்ல விடுவாங்க முதல் தடவை. 2வது தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவல்ல வச்சிருப்பாங்க, தேவதூதன் வந்து விடுதலையாக்குவார். ஓகேவா? 3வது தடவை அப்பவுமே என்ன பண்ணுவாங்க? காவல்ல வச்சிருப்பாங்க, தேவதூதன் வந்து விடுதலையாக்குவார். இப்போ 3 முறையும் என்ன பண்றாருன்னா தேவன் எந்த இடத்துல விழுந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பவும் தேவன் அவரை அனுப்புனார். ஓகேவா? அதே இடத்துக்கு திரும்பவும் அனுப்பி இப்போ அவர் என்ன பண்றாரு? அந்த பாவத்தை சரி செய்யறார். ஓகேவா? ஏன்னா தேவனை மறுதலிச்ச அவரு இப்போ மறுதலிக்காம அவரை விட்டு நாங்க பின்வாங்க மாட்டோம். அவர் தான் தேவனுடைய குமாரன். நாங்க தேவனுக்கு பயப்படாம உங்களுக்கு எப்படி பயப்படுறதுன்னு கேட்டார். கேட்டு என்ன பண்ணாரு? தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஓகேவா? ஒரு பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்தை சரி செய்ய தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு திரும்பவும் தருவார். நாம அந்த நேரத்துல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும்னா அதை சரி செய்யணும். ஓகேவா?
தேவன் அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, சில நேரங்கள்ல சரி செய்ய முடியாத பாவங்கள் இருக்கும்போது, தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்கள கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துவார். அப்ப என்ன பண்ணணும்? மனம் கோணாம, நாம எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம். ஓகேவா? தேவன் நமக்கு மன்னிக்கும்படி, நாம பிறருக்கு மன்னிக்கணும். தேவன் நமக்கு உதவும்படி, நாம பிறருக்கு உதவணும். தேவன் நமக்கு இரங்கும்படி, நாம பிறருக்கு இரங்கணும். இதுதான் நன்மை. இத நாம செய்யணும். இப்போ தேவன் என்ன பண்றாரு? செயல்களையும் என்ன பண்றாரு? திருத்துறாரு. ஓகேவா? இப்போ ஆண்டவர் இப்போ இது இது நடந்துச்சு. ஓகே. இது நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்கள், இந்த 12 அப்போஸ்தலர்களுமே இரத்த சாட்சியா மரிச்சாங்க. எல்லாருமே இரத்த சாட்சியா மரிச்சாங்க. எல்லாரும் எந்த இடத்துல விழுந்தாங்களோ, அதே இடத்துல திரும்பவும் கொண்டு வரப்பட்டு, அத திரும்பவும் ஜெயிச்சாங்க. நான் இப்போ வந்து பேதுருவ பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேதுரு எங்க விழுந்தாரோ, அதே இடத்துல அவர் திரும்பவும் நிக்க வைக்கப்பட்டார். ஓகேவா? யோவான், ஆ யாக்கோபு. யாக்கோபு சீன்லே இல்ல. யாக்கோபு உள்ளயே வரல. 3 பேர தேவன் வந்து மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. அதுல யாக்கோபும் ஒருத்தர். அவர் சீன்லே இல்ல. முதல்ல தேவனுக்காக மரித்த அப்போஸ்தலன் யாக்கோபு. பட்டயம் முதல்ல அவர் கழுத்துக்கு தான் வந்தது. அவர் முழுவதுமா என்ன பண்ணாரு? சந்தோஷத்தோட என்ன பண்ணாரு? தலைய கொடுத்தாரு. ஓகேவா? அவர்தான் முதல்ல ஓடுனது. அவர்தான் என்ன பண்ணாரு? முதல்ல வந்து மரிக்கிறதுக்கும் தலைய கொடுத்தார். அவருடைய பாவம் சரி செய்யப்பட்டது. ஓகேவா? பேதுருவுடைய விழுந்து போன இடத்துல திரும்பவுமா தேவன் அவர நிப்பாட்டினார். ஓகேவா? யோவானுக்கு தேவன் என்ன சொன்னாரு? 12 அப்போஸ்தலர்கள்ல யோவானுக்கு மட்டும்தான் என்னன்னா இரத்த சாட்சியா மரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவர் தேவனோட சிலுவை நண்டையில இருந்தார். அந்த இடத்துல தேவனை விட்டுட்டு அவர் ஓடல. புரியுதா? அதனாலதான் தேவன் என்ன சொன்னாருன்னா, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். ஓகேவா? தேவன் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு தக்க பலனை தருகிறார். உன்னுடைய கைகளின் கிரியைக்கு தக்க பலனை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். அதனால யோவான் என்ன செஞ்சாரோ அதுதான் அவருடைய மரணத்துல பிரதிபலிச்சது. பேதுரு என்ன செஞ்சாரோ அதுதான் அவருடைய மரணத்துல பிரதிபலிச்சது. ஓகேவா? யாக்கோபு என்ன செஞ்சாரோ அதுதான் அவருடைய மரணத்துல பிரதிபலிச்சது. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, தோமா என்ன சொன்னாரு? உம்முடைய விழாவில நான் கைய விட்டு, ஓகேவா, நான் பார்த்தாலொழிய நான் உம்மை நம்பவே மாட்டேன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல என்ன பண்ணாருன்னா, ஈட்டினால விழாவில குத்தப்பட்டு மரிச்சு போனார். எங்க கைவிட்டாரோ அதே இடத்துல குத்தப்பட்டார். புரியுதா? எவ்வளவு தூரம், எவ்வளவு கனெக்ஷனோட, எவ்வளவு எவ்வளவு துல்லியமா அது நடந்திருக்குன்னு பாருங்களேன்.